லெவல் போங்க நண்பர்களே. நம்ம காமு மாமா நேத்து நைட் விஜய் பார்க்கிட்ட போயிட்டு பிரேக்கப் பண்ணிட்டாரு. என்ன ப்ரோ சொல்ற பிரேக்கப்பா? அவங்க எப்போ ப்ரோ லவ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ லவ் பண்ணாமே அவ்வளோ பெரிய கண்டென்ட் பேசியிருப்பாங்க சொல்லுங்க. அவ்வளோ பெரிய விஷயத்த பேசுறாங்க. அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். வெளியே போய் சாப்பிடலாம், வச்சு சாப்பிடலாம், கவர் போட்டு சாப்பிடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாமே பேசியிருப்பாங்க. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதனால தான் அவ்வளோ ஓப்பனாக பேசியிருக்காங்க. பட் அந்த விஷயத்த நேற்று நைட்டே நம்ம காமு மாமா மொத்தமாக முடிச்சு விட்டாப்ல. என்ன ப்ரோ சொல்ற? மொத்தமாக முடிச்சிட்டாரா? அப்போ இதுக்கப்புறம் விஜய் பார்க்க கூட சேர்ந்து கண்டென்ட் கொடுக்க மாட்டாரான்னு கேட்டீங்கன்னா தெரியல. மேபி அடுத்த வாரம் கொடுப்பாரா இருக்கும். பட் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா நம்ம அரோரா அவர்கள் கம்பேக் கொடுத்துட்டாங்க. என்ன ப்ரோ சொல்ற? அரோரா கம்பேக் கொடுத்துட்டாங்களா? காமு மாமா பேச மாட்டேன்ல சொன்னார். எப்படி ப்ரோ பேசினார்னா, காமு மாமா மனசை பொறுத்த வரைக்கும் குரங்கு மாதிரி, அங்க இல்லைன்னா இங்க இல்லைன்னா அங்க அப்படின்னு தாவிட்டு இருக்கோம். அந்த வகையில் கொஞ்ச நாட்களா அரோரா அவர்கள் இல்லை. அதனால நம்ம விஜய் பார்க்கிட்ட வந்துட்டு ஐஸ் வச்சு, நீ பார்க்க என்னோட எக்ஸ் மாதிரி இருக்க, அவங்ககிட்ட என்னால் ஃப்ரீயாக பேச முடியுது, கனெக்ட் ஆக முடியுது, நீ வேற லெவல் தெரியுமான்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சு நம்ம விஜய் பார்க்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அரோரா அவர்கள் கம்பேக் கொடுத்தோன்னே இப்போ விஜய் பாரு தேவையில்லை, திருப்பி அரோரா கிட்ட பேயாச்சு. என்ன பிற சொல்கிறேன், என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கான எபிசோட் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோடில் அந்த ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்களே, என்னது ஜூஸ் ஃபேக்ட்ரி, அப்படி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அந்த டாஸ்கோட எண்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அரோரா அவர்கள் காமு கிட்ட நின்று பேசிட்டு இருப்பாங்க. இப்படி அரோரா அவர்கள் நம்ம காமு மாமா கிட்டன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது ஒரே ஒரு சீனை மட்டும் தான் லைவ்லேயே காமிச்சாங்க. அந்த சீனை காமிக்கும் போது நம்ம அரோரா வந்து காமு மாமாட்ட என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, டே காமு, நான் ஒன்று ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான்டா பார்த்தேன், நம்ம ரெண்டு பேரும் நல்லா கனெக்ட்ல இருந்தோம்டா, இப்படி ஒரு சின்ன பிரச்சனைக்காண்டி இப்படி போக நான் நினைச்சு கூட பார்க்கலடா, ஏன்டா இப்படி பண்ண, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம அரோரா வந்து ஒரு மாதிரி ஒரு பிட்டை போட்டிருப்பாங்க. அப்போ காமு மாமா அதுக்கடுத்து ஏதோ பேச வரப்பல நான் லைவ்லேயே கேமராவை திருப்பிட்டாங்க. அது எபிசோட்லேயும் வரல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில் திருப்பி கொண்டாடுன்னு பேசினாங்க. பேசும்போதுமே நம்ம அரோரா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் கையில் ஏதோ வச்சுருந்தாங்க நினைக்கிறேன், ஏதோ ஸ்வீட் மாதிரி வச்சுருந்தாங்களே, என்ன வச்சுருந்தாங்கன்னு தெரியல. அதை நம்ம காமு மாமாக்கு ஊட்டி விட்டாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்துச்சு. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம காமு மாமா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாப்ல. பட் நான் எப்படி யோசிச்சேன்னா, காமு மாமா கொஞ்சம் ஸ்டெடி அனுப்பாப்ல, அரோரா வந்து என்னதான் பேசினாலும் காமு மாமா இறங்கி போக மாட்டார் நான் நினைச்சேன். பட் நம்ம கமாருதீன் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கே பேசி முடிச்சுட்டு நேராக விஜய் பார்க்கிட்ட போய் உட்காந்தாச்சு. அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சிச்சு. அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் விஜய் பாரு அவர்கள் பெட்ரூமில் உட்காந்துருக்காங்க. நம்ம கமாருதீன் பெட்ரூமில் போய் உட்காந்து, இங்கே பாரு அரோரா வந்து பேசுனா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறா, ஃப்ரெண்டாக தானே இருந்தோம், இப்படி ஒரு சின்ன பிரச்சனை இப்படி பண்ணிட்டியே, பட் நான் எதுவுமே தப்பு பண்ணல, நான் உன்ட்ட உண்மையாக தானே இருந்தேன், நான் வந்து சொல்ல தானே செஞ்சேன், அவள் சொன்னதுக்கு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறா, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில. பட் இருந்தாலும் என் மனசு ஒத்துக்கலை. என்னை பற்றி பேசியிருக்காங்க, என்னை பற்றி பேசியிருக்கோம், நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? பட் நான் வந்து அதை ஒத்துக்கலை. பட் இருந்தாலும் என்கிட்ட வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கா, ஃப்ரெண்டாக தானே இருந்தோம், திருப்பி ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ எனக்கு என்ன பண்ணேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம கமாருதீன் விஜய் பார்க்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. அப்போ விஜய் பார்க்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு, அவன் கடைசி 2 நாட்களாக நம்மளை வச்சு யூஸ் பண்ணியிருக்கான், நல்லா காதுக்குள்ள வந்து கண்டென்ட் பேசினது, முட்டை கெட்டது, முறுக்கு புளியை பார்த்தது எல்லாமே கண்டென்ட் தான், இவன் கண்டென்ட் தான் கொடுக்க பார்த்துருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சு பார்வர்கள் லைட்டாக ஃபீலிங்ஸை வளர்த்துருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேசின விதம் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்போ பார்வர்கள் அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. என்னன்னா ஒரே விஷயத்த சொல்லிட்டாங்க, உனக்கு அவட்ட பேச விருப்பம்னா போய் பேசு, எனக்கு பிரச்சனை இல்லை, ஓகேவா, அவட்ட போய் பேசு, ஆனால் என்கிட்ட வந்து அந்த விஷயத்தை எதிர்பார்க்காத. இதுக்கப்புறம் நான் வந்து உன்ட்ட கனெக்ட் ஆகுறேன்னா ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க போய் தான் கனெக்ட் ஆகும். நீ அதனால் அது அந்த விஷயத்தில் உண்மையாக இருந்தனா என்கிட்ட வந்து பேசு, நீ என்கிட்ட உண்மையாக இருக்கனா என்கிட்ட வந்து பேசு. ஆனால் அவகிட்டையும் போயிட்டு அப்படி பேசிட்டு அங்கேயும் உண்மையாக இருக்க மாதிரி காமிச்சிட்டு அங்கேயே உரசிக்கிட்டு இங்கேயும் வந்து உரச ட்ரை பண்ணனா அது செட் ஆகாது, அது நல்லா இருக்காது, அது வந்து எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உன் கூட சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன்னா அது வந்து நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது, ஒரு ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆக போய் தான் நான் பண்ணுறேன். அது உண்மையாக இருக்குன்னு நினச்சி நான் பண்ணுறேன். அது எதை மீன் பண்ணுறேன்னா, கடைசி 2 நாட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நைட் உட்காந்து பேசுறது, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கான்னு கேட்குறது, அந்த டபுள் மீனிங்கில் பேசுறது, வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்கிறது, என்ன ஒரு முட்டை தான் கொடுத்துருக்கா, இன்னொரு முட்டை எங்கன்னு கேட்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அப்போ அதை எடுத்து தான் சொல்கிறாங்க விஜய் பாரு, இந்த மாதிரிலாம் உன்ட்ட பேசியிருக்கேன் நிறைய இடங்களில், நம்ம தனியாக பேசும்போது ஒரு மாதிரி ஜாலியாக பேசியிருப்போம், அது வெளியே எப்படி போய் சேர்ந்துருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் எதை நம்பி பேசினேன்னா, நீ என்கிட்ட உண்மையாக இருக்குன்னு நினச்சி தான் நான் பேசினேன், என்கிட்ட வந்து உண்மையான ஃபீலிங்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஸோ அது வந்து இந்த இடத்துல இப்போ எனக்கு ஏதோ சந்தேகத்தை கொண்டு வருது. அதனால் உனக்கு அவட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா பேசு, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவட்ட பேசணும்னு நினச்சேன்னா அவட்ட பேசிக்கோ, என்கிட்ட வந்து திருப்பி அதே மாதிரி எதிர்பார்க்காத. நான் என்னால் இதுக்கப்புறம் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு உண்மையான ஒரு விஷயம் தான் வேணும். சும்மா நாச்சுக்கும் இந்த வீட்டில் ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். அப்படி நம்ம சும்மா நாச்சுக்கும் எதாவது பண்ணணும்னு சொல்லினா அது இந்த வீடு செட் ஆகாது. உனக்கு எதாவது இதுக்கப்புறம் பேசணும்னு தோணுச்சுன்னா நம்ம வெளியே வேணால் பேசிக்கலாம், இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி எந்த விஷயமும் வேணாம். ஸோ வெளியே போய் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம அந்த மாதிரி பண்ணிக்க வேணாம், பேச வேணாம் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வர்கள் ரொம்ப டீசெண்டாக முடிக்க ட்ரை பண்ணாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி மாதிரி டக்குன்னு வந்து கெட்டி பிடிக்கிறது, தான் பேசுறது, நான் தான் அவன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்கிற மாதிரி, அப்புறம் ஒரு முட்டை இருக்கா 2 முட்டை
முட்டை இருக்கா, வெளியே போய் சாப்பிடலாமா, கவர் போட்டு சாப்பிடலாமா, இந்த மாதிரி கன்றாவி கண்டென்ட் என்கிட்ட பேசாத. அப்படி பேசணும்னு நினச்சா வெளியவா வேணா பேசிக்கலாம். இங்கே வச்சு நீ பேசினா மக்கள் என்ன ஏதாவது ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதை நான் ஜட்ஜ் பண்ணாலும் பரவாயில்லன்னு உன்ட்ட பேசுகிறேன்னா மக்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட உண்மையான ஃபீலிங்ஸ் கொடுக்குறேன் நினச்சி நான் பண்ணுறேன். பட் அது இந்த இடத்துல பிரேக் ஆகுது. அப்போ இதுக்கப்புறம் அரோராட்டே பேசுவோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தான் பேசினாங்க. விஜய் பருவ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் பேசினாங்க. எவ்வளோ பேர் லைவ்ல நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அப்போ அந்த இடத்துல நான் கூட நினச்சேன் கமாருதீன் வந்து அரோரா வந்து விட்டுட்டு டக்குன்னு நம்ம விஜய் பார்வை விட்டு கொடுக்காம பேசுவார் நான் நினச்சேன். பட் அண்ணன் என்ன பண்ணிட்டாப்புலன்னா, இங்கே பாரு நான் வந்து உங்ககிட்ட இருந்த மாதிரி அவகிட்ட இல்லை, ஓகேவா, அது முதல் புரிஞ்சிக்கோ. நான் உங்ககிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன், ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன், ஓகேவா, எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக ஃப்ரீயாக பேசினேன். அவகிட்டலாம் அப்படி கிடையாது, நான் அப்படி கிடையாது. உங்ககிட்ட தான் நான் அப்படி உண்மையாக இருந்தேன். பட் இப்போ நான் வந்து கேம் எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்குது, எல்லா விஷயத்தையும் யோசிக்க வேண்டியிருக்குது. அதனால நான் சொல்கிறேன் பத்துக்க, வேற ஒன்றுமே இல்லை. நம்ம எப்போவுமே அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம எதுனாலும் பேசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. வெளியே போய் நம்ம இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் கேமை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாப்ல. அவர் மாதிரி பேசிட்டு இருக்கும்போது மைக் போடலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாரு நினைக்கிறேன். மைக்கு சரியா போடுங்கன்னு சொல்லிட்டு டப்புனு இங்கிருந்து பனிஷ்மெண்ட் பண்ண போனாரு. அதோட சரி. அதுக்கப்புறம் விஜய் பார்ட் போய் பேசல. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துல விஜய் பார்ட் வந்து நான் அரோராட்ட போக போறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு போறாப்ல. ஸோ இவருக்கு அரோரா கிடைச்சோன்னா இப்போ வந்து விஜய் பார்ட் தேவையில்லைன்னு தூக்கி போட்டாப்ல. ஸோ இந்த இடத்துல ஆதிரி அவர்கள் சொன்னது 200% உண்மை அப்படிங்கிறத நம்ம காமு மாமா வந்து நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா நீங்களே பாருங்க, அங்கே இல்லாதப்ப இங்கே வந்து உட்காந்து தொடைய சொரிஞ்சு எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு என்ன உண்மையாக பிடிக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்ன, நீ என்னோட எக்ஸ் மாதிரியே இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வலைகளை விரிச்சு நம்ம ரெண்டும் ஒன்றா இருக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வலையெல்லாம் விரிச்சு நல்லா கனெக்ட் ஆகிட்டு இப்போ திருப்பி அரோரா வந்துட்டாங்க, சாரி கேட்டுட்டாங்க, பேசிட்டாங்கன்னு அரோரா தேவைப்பட்டோன்னே இப்போ இங்கே விஜய் பார்வை கழட்டி விட்டாச்சு. நேற்று நைட்டு கழட்டி விட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தெரியும், இன்றைக்கி அவர் எப்படி பேசுகிறாரு பழகுறாரு அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கே தெரியும். பட் நேற்று நைட்டு நான் கவனித்தேன், அந்த சம்பவத்துக்கு அப்புறமே பெருசாக அவர் போய் உட்காந்து கனெக்ட் ஆகி பேசலை. அதுக்கப்புறம் அவர் எங்கே இருந்தாருன்னே தெரில. விஜய் பார்வமே பெருசாக எங்கேயுமே காமிக்கல, அவங்களே எங்கே இருந்தாங்கன்னே தெரில. மொத்தத்தில் நேற்று நைட்டு லைவ்ல இருந்து கொஞ்சம் காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இன்றைக்கி தெரியும், இன்னைக்கு காலையில் நமக்கு தெரிஞ்சிடும் உண்மையாகவே இவங்க எப்படி இருக்காங்க, இவர் அரோராட்ட போய் சேர்ந்துட்டார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். பட் எனக்கு என்ன கொஸ்டின்னா, அரோரா அவங்ககிட்ட தான் கேட்கணும், அவ்வளோ வாய் பேசுனீங்களா அன்னைக்கு, உன்னை நம்பி ஏமாந்துட்டேன், நான் வந்து இந்த மாதிரி யாராச்சும் உனக்கு துணி துவைச்சு கொடுப்பாங்களா, நான் உனக்கு துணி துவைச்சு கொடுத்தேன்ல, எல்லாம் இதுக்காக உன் மேலே ஒரு நம்பிக்கையாக தானே, அதெல்லாம் நீ உடச்சிட்ட, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் வரவே மாட்டேன் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைலாக் பேசிட்டு போனீங்க. பயங்கரமாக டைலாக் பேசிட்டு போனீங்க. இன்றைக்கி என்ன திடீர்னு வந்துருந்துட்டு காமு எப்படினாலே என் ஃப்ரெண்டு தான்டா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு இருக்கீங்களா எதுக்கு? ஸோ மொத்தத்தில் அரோராவை பொறுத்தவரைக்கு திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அது அந்த விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அது உண்மையான ஃபீலிங்ஸா இல்லை பொய்யான ஃபீலிங்ஸ்னா எனக்கு தெரில. ஆனால் ஒரு கேவலமான ஒரு கண்டென்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நல்லாவே தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு துஷாரை ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க, துஷாரை வந்து ஒரு சில விஷயங்களும் பண்ணிட்டாங்க அந்த வீட்டுக்குள்ள. கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க, உதட்டில் லிப்ஸ்டிக்கு, கழுத்தில் லிப்ஸ்டிக்கு, காதில் லிப்ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு நம்ம துஷார் சுற்றிட்டு இருந்தாப்புல ஓரளவு சம்பவங்கள் அங்கே பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கமாருதீன்ட்ட நல்லா கனெக்ட் ஆகிட்டாங்க. கமாருதீன்ட்ட ஒரு மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டு கனெக்ட் ஆகி சுற்றுறாங்க. அந்த ஜோன் உடஞ்சிட்டு இப்போ அந்த ஜோனை ரிட்டர்ன் ஒட்ட வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் நேற்று நடந்துச்சு, ஓகேவா? ஸோ மொத்தத்தில் எதுவுமே எதுக்கும் ஆகாது, எதுக்குமே ஆகாது. ஒரு நாள் பழகினவங்ககிட்ட இந்த அளவுக்கு பேச முடியுமா எனக்கு தெரியாது. நான் சிம்பிளாக சொல்ல போனால் 2 நாள் நல்லா க்ளோஸாக பேசியிருப்பாங்களா, நம்ம விஜய் பார்வும் கமாருதீனும் ஒரு 2 நாள் க்ளோஸாக பழகிருப்பாங்களா, அதுக்குள்ளே இந்த அளவுக்கு கண்டென்ட் பேச முடியுமா? வெளியே போய் சாப்பிட்லாம் அந்த மாதிரி 18+ கண்டென்ட் அதுக்குள்ளே பேச முடியுமா? ஸோ இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை லாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் வெளியே போகும், ஸோ நம்ம இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு மைண்ட் செட்டோட தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற நமக்கு நல்லாவே தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் பண்ணுற விஷயங்களில் பிக் பாஸை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. முக்கியமாக தண்ணி பழம் வேறு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கு வீட்டுக்குள்ளே. நோ கேஸ் வாங்கிறாதுன்னா ஆல்ரெடி நேற்று நைட்டு சில பல விஷயங்கள் பண்ணார், என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கேஸ் வாங்காமல் இருந்தால் சரிதான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, காமு மாமா இப்போ விஜய் பார்ட்டு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு சீன் காமிச்சிட்டு அரோராட்ட போகிற மாதிரி ஒரு சீன் காமிக்கிறார்ல, இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டு அடுத்த பார்க்கலாம்.